அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான். இன்றைய பயானில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 ஜனாசாக்கள், அதாவது தான் இறந்த பிறகு ஜனாசாக்கள் என்ன பேசுது என்கிறத தான் இந்த பயானில் பார்க்க போகிறோம். அதுவே 3 நிலையில் பார்க்க போகிறோம். அன்பான சொந்தங்களே, ஒரு நாள் இந்த உலகம் நமக்காக நின்று விடாது. நம்ம உயிர் போகும், நம்ம உடம்பு அமைதியாக கிடக்கும், நம்ம பேர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அன்றைய நாளில் மாறும். நம்ம பேர் ஜனாசா என்று மாறும். அந்த நாளில் ஜனாசா பேசுனா என்ன பேசும்? முதல்ல நல்ல அமல் செஞ்ச ஜனாசா என்ன பேசுதுங்கிறத பார்ப்போம். அது தன் உடம்பை பார்த்து சொல்லுது, ஓ என் உடம்பை, நான் உன்னை அல்லாவுக்காக பயன்படுத்தினேன். நான் தொழுகையில் நின்றேன், நான் சுஜூதில் விழுதேன், தௌபா செய்தேன், குர்ஆன் ஓதினேன், திக்ர் செய்தேன். இப்போ நீ மண்ணுக்குள்ளே போனாலும் நான் பயப்படவில்லை. ஏன்னா நான் நன்மை செய்தேன். அது தன் மனைவியை பார்க்குது. என் மனைவியே, நான் உன்னிடம் சில தவறுகள் செய்திருந்தால் மன்னிச்சுக்கோ. நான் உன்னை அல்லாவிடம் விட்டுச்சு போகிறேன். அது தன் தாய் தந்தையை பார்க்குது. அம்மா, அத்தா, நீங்கள் என்னை வளர்த்தீர்கள். நான் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்தேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. அது தன் பிள்ளைகளை பார்க்குது. என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அல்லாஹ்வை கற்றுக் கொடுத்தேன், அதை மறக்காதீங்க. நான் இல்லாத பிறகும் அல்லாவோடு இருங்க, அல்லாவோட நினைவோடு இருங்க, மார்க்க கல்வியை பேணுங்க. இவ்வுலகிற்கு வாழ்வதை விட மறு உலகிற்காக வாழுங்கள். தன் சொத்துக்களை பார்க்குது. ஓ என் பணமே, நான் உன்னை ஹலாலா சம்பாரிச்சது, ஜக்காத்து கொடுத்தேன், சதக்கா கொடுத்தேன். நீ இங்கேயே தான் இருக்க. ஆனால் நீ எனக்காக கொடுத்த நன்மையை நான் என் கூட எடுத்துகிட்டு போகிறேன். அது தன் வீட்டை பார்க்குது. நான் இங்கே அல்லாவை நினச்சேன், இப்போ நான் போகிறேன், நான் வருந்தவில்லை. என் சந்ததியும் அல்லாவை நினைப்பாங்க. அது தன்னை குளிப்பாட்டும் போது சொல்லுது, என்னை மெதுவாக கையாளுங்க, இந்த உடம்பு அல்லாவுக்காகவே வாழ்ந்த உடம்பு அப்படின்னு சொல்லுது. அடக்கத்திற்கு கொண்டு போகும்போது சொல்லுது, என்னை சீக்கிரமாக கொண்டு போங்க, நான் என் ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறேன், என்னை சீக்கிரம் கொண்டு போங்க. கபரில் வைக்கும்போது சொல்லுது, யா அல்லாஹ், நான் வந்து விட்டேன், என்னை அமைதியோடு ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு தன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இந்த உலகை விட்டு விடைபெறுகிறது. அப்போது இரண்டாவது தீய அமல் செஞ்ச ஜனாசா தன் உடம்பை பற்றி பேசுது. அது அலறுது. ஓ என் உடம்பை, நான் உன்னை பாவத்தில் பயன்படுத்தினேன். நான் தொழுகையெல்லாம் விட்டுட்டேன், குர்ஆன் ஓதுறதை மறந்துட்டேன், திக்ர் செய்கிறத மறந்துட்டேன். அது குடும்பத்தை பார்க்குது. மனைவிட்ட போய் பார்க்குது, நான் உன்னை அல்லாவுக்கு கொண்டு போகலை, நான் உன்னை உலகத்திலேயே மட்டும்தான் வச்சேன். அம்மா, அத்தா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இல்லைத்தா, இல்லைம்மா. தன் பிள்ளையை பார்க்குது. நான் உங்களுக்கு உலகத்தையே கற்றுக் கொடுத்தேனே தவிர அல்லாவை கற்றுக் கொடுக்கல, தீனை கற்றுக் கொடுக்கல. அது தன் பணத்தை பார்த்து சொல்லுது, நான் ஹராமில் சம்பாதிச்சேன், ஜக்காத்து கொடுக்கல, இப்போ நீங்கள்லாம் என் கூட வரமாட்டீங்க. ஆனால் உங்களுக்காக நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன். அது தன் வீட்டை பார்க்குது. நான் உன்னை கட்டினேன், ஆனால் அதில் அல்லாவையே மறந்துட்டேன். அது தன் குளிப்பாட்டம் போது சொல்லுது, என்னை மெதுவாக குளிப்பாட்டுங்க, என்னை மெதுவாக குளிப்பாட்டுங்க, இந்த உடம்பு பாவத்திலேயே விழுந்துருச்சு, பாவம் செஞ்ச உடம்பு.
அதை அடக்கத்துக்கு கொண்டு போகும்போது சொல்லுது, என்னை திருப்பி கொண்டு போங்க, நான் மாறிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, திருப்பி என்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, நான் மாறிக்கிறேன் அப்படிங்குது. கப்பலில் இருக்கும்போது சொல்லுது, யாரெல்லாம் நான் தயாராக இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னை மன்னிச்சிருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு அது கெஞ்சிக்கிட்டு அது கப்பலுக்குள்ளே போகுது. மூன்றாவது பார்த்தலாம், நன்மையும் செய்து தீமையும் செய்து கலந்த வாழ்க்கை வாழ்ந்து ஜன சவாரி பேசப்படுது. அது நடக்குது. என் உடம்பே, நான் நல்லதும் செஞ்சேன், கெட்டதும் செஞ்சேன். தன் குடும்பத்தை பார்க்குது. என் மனைவியே, நான் சில நேரம் நல்லவனாக இருந்தேன், ஆனால் சில நேரம் தவறியவனாக இருந்தேன், என்னை மன்னிச்சிடு. தன் பிள்ளையை பார்க்குது. நான் நல்லதை சொன்னேன், நல்லதை செய்ய சொன்னேன், மார்க்கத்தை விளக்குனேன், ஆனால் எப்போவும் நான் அதை பின்பற்றியது இல்லையே. தன் பணத்தை பார்க்குது. இதில் சிலது ஹலாலாக சம்பாரிச்சு, சிலதை நான் ஹலால் ஹராம்னு கவனிக்கலை. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சம்பாரிச்சிட்டேன். ஜக்காத்து சில வருடம் கொடுத்தேன், சில வருடம் விட்டுட்டேன். தன் வீட்டை பார்த்து சொல்லுது, சில விஷயம் நல்ல விஷயம், சில விஷயம் வீணான விஷயம், சில விஷயங்கிறத விட பல விஷயம் வீணான விஷயந்தான் செஞ்சேன், நல்லவையும் செஞ்சேன். குளிப்பாட்டும் போது சொல்லுது, இந்த உடம்பு சில நேரம் சுஜூதில் இருந்துச்சு, சில நேரம் பாவத்தில் மூழ்கி இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து கையாளுங்க அப்படின்னு குளிப்பாட்டும் போது சொல்லுது. அடக்கத்துக்கு கொண்டு போகும்போது சொல்லுது, நான் பயமாக இருக்கேன், எனக்கு நல்லது போதுமா இல்லை என்னுடைய பாவம் தான் அதிகமாக இருக்கா. கபரில் வைக்கும்போது சொல்லுது, யா அல்லாஹ், நான் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, நான் தவறான அடியன், என்னை மன்னிச்சிடு. அன்பானவர்களே, இந்த 3 ஜனாசாக்களில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? முதல் நிலையா, அதாவது நல்ல அமல் செய்த நிலையா, இல்லை இரண்டாவது நிலையா, தீமை செய்த நிலையா, இல்லது மூன்றாவது நிலையா, இரண்டும் கலந்த நிலையா? உண்மையை சொல்லப்போனால் நம்மள பலரும் அந்த மூன்றாவது நிலையில் தான் இருக்கும். இன்னும் நேரம் இருக்குது, இப்போதையும் மாறிக்கலாம் அந்த முதல் நிலைக்கு நம்ம அடைய. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை உன்னிடம் திரும்ப வைத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் கபறுகளை நேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கேள்வி கணக்கை எங்களுக்கு எளிதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மறுமையில் எங்களுடைய கஷ்டங்களை எளிதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கவாசியாக எங்களை கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு கேள்வியுற்றதும் மார்க்க விஷயத்தை பற்றி நினைக்கிறதுமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் புரிய வைங்க. நம்ம மாறிக்கலாங்கிற நிலையை தெரிய வைங்க. இது போன்ற நல்ல பயானோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.